Tamil high speed 150 words per minute, May 1992, speed number 21. Get ready. Start. பெருமதிப்பிற்குரிய பேரவை தலைவர் அவர்களே, மேதகு ஆளுநர் அவர்களுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது என்னுடைய சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் திட்டங்களும் சீரிய முறையில் வலுப்பெறுவதை கண்டு உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். நிலையான ஆட்சி உருவாக வாக்களித்த வாக்காளர்களுக்கு ஆளுநர் அவர்கள் நன்றி தெரிவித்திருப்பது பாராட்டுக்குரியதாகும். அதே நேரத்தில் இன்றைக்கு லஞ்சம் என்று சொல்லுகின்ற போது சிலருக்கு வருத்தமாக இருக்கலாம், வேறு சிலருக்கு நன்மையாக இருக்கலாம். லஞ்சம் என்பது எல்லா துறைகளிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லஞ்சம் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை ஒழித்தால்தான் இந்த நாட்டின் மக்கள் முன்னேற முடியும். நாட்டு மக்களுக்காக போடப்படும் திட்டங்களின் நன்மைகள் அவர்களுக்கு முழுமையாக போய் சேர முடியும் என்பதை சுட்டிக்காட்டத்தான் லஞ்ச லாவண்யமற்ற தூய்மையான அரசு ஏற்படும் என்று குறிப்பிட்டிருப்பது வரவேற்று பாராட்டப்பட வேண்டிய ஒரு அம்சமாகும். இன்றைக்கு போட்டிருக்கிற திட்டங்களின் பலன்கள் ஒழுங்காக ஏழை நடுத்தர பாட்டாளி மக்களுக்கு போய் சேர வேண்டுமானால் ஆங்காங்கு ஏற்படும் வீண் விரயங்கள் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். தனி மனிதன் சுய லாபத்திற்காகவோ அல்லது தன்னை சூழ்ந்து வாழ்கின்றவர்களின் சுக போகங்களுக்காகவோ லஞ்சம் வாங்குவதை தடுக்க வேண்டும். அடுத்தபடியாக விவசாய பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் உற்பத்தி செலவினங்கள் எந்த வகையில் அமைந்திருக்கிறதோ அதற்கேற்றபடி விற்பனை விலையும் அமைய வேண்டும். ஆனால் தற்போது விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவினங்கள் அதிகரித்து விற்பனை செய்கின்ற போது நஷ்டம் ஏற்படுகிறது. ஆகவே உற்பத்தி செலவினங்களுக்கு ஏற்ற வகையில் விவசாய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய முயற்சி எடுத்திருப்பது பாராட்டத்தக்கதாகும். அடுத்து வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. வேலையில்லா திண்டாட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று எல்லா அரசாங்கங்களின் சார்பிலும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் போகிறது. குறைந்தபட்ச அளவுக்காவது வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று குறிப்பிட்டிருப்பது பாராட்டுக்குரியதாகும். கிராமப்புறங்களில் குடி தண்ணீர் வசதி ஏற்படுத்த இருப்பது வரவேற்கக்கூடிய மற்றொரு அம்சமாகும். நாடு சுதந்திரம் அடைந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்க முடியாமல் உள்ளது என்றால் அதற்கு தீர்வு காண்பது மிகவும் அவசியம் என்பதோடு அவசரமும் ஆகும். கிராமப்புறங்களில் மட்டுமல்ல, நகர்ப்புறங்களிலும் குடிநீர் பஞ்சம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். குடிநீருக்கு அடுத்ததாக மின்சாரம். இதற்கு முன்னால் இருந்த அரசு எங்கே பார்த்தாலும் கிராமப்புறத்திலும் கூட மின்சாரம் இல்லாத கிராமமே இல்லை என்று சொன்னார்கள். பல கிராமங்களில் இன்றைக்கும் மின்சாரம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையை இந்த அரசு ஏற்படுத்தாமல் இருக்கும் என்று கவர்னர் உரையில் குறிப்பிட்டு எல்லா கிராமங்களுக்கும் குடி தண்ணீர் மின்சார வசதி செய்து கொடுக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியதாகும். மக்களுடைய தேவைகளை பற்றியெல்லாம் சொன்ன ஆளுநர் அவர்கள் முக்கியமான மதுவிலக்கு பற்றி குறிப்பிட்டிருப்பது அதிகமாக பாராட்டுகின்ற ஒன்றாகும். அவர் மதுவிலக்கு கொள்கையிலே அக்கறை காட்டி வருகிறார் என்பது பாராட்டப்பட வேண்டிய இன்னொரு அம்சமாகும். இதே மாமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்து சொன்னதை போல் அவர்களுக்கு மதுவிலக்கு நிலையில் ஆளுநர் அவர்களும் மதுவிலக்கு கொள்கையில் உறுதியாக இருப்பேன் என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பது பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாகும். பின்னால் மதுவிலக்கு கொள்கையில் பல தடுமாற்றங்கள் ஏற்பட்டது. அது மதுவினால் ஏற்பட்ட மயக்கமா அல்லது மதுவிலக்கு கொள்கையால் ஏற்பட்ட தடுமாற்றமா என்பது தெரியவில்லை. ஆகவே அண்ணா அவர்களும் காந்தியடிகளும் கொண்டிருந்த மதுவிலக்கு கொள்கையில் தீவிரமாக இருப்போம் என்று கவர்னர் அவர்கள் கூறியிருப்பதை நாம் மிகவும் பாராட்டியாக வேண்டும். இறுதியாக நகர்ப்புற மக்களுக்கு கிடைப்பது போல கிராமப்புற மக்களுக்கும் 16,000 கிராமங்களில் நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டு அத்தியாவசிய உணவு பண்டங்கள் கிடைக்க வழி செய்யப்பட்டு இருக்கிறது என்று ஆளுநர் உரையில் சொல்லியிருப்பது அண்ணா அவர்களது ஆட்சி, அண்ணா அவர்களது கொள்கை, அண்ணா அவர்களது கோட்பாடு மீண்டும்
தமிழகத்தில் தோன்றிவிட்டது என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணா அவர்களது புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை மனமாற வாயார வாழ்த்தி இவ்வளவு நேரம் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி உரையை முடிக்கிறேன். ஸ்டாப்.